ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இரிட்டேட்டிங் ஹஸ்பண்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கன்வே பண்ணணும். அது என்னென்னா, எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போடுவேன். அதுக்காக தான். ஓகேவா? சரி வாங்க, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி கொஞ்சம் நேரம் கழித்து தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் வாஷ்ரூமில் குளிச்சுட்டு இருந்திருப்பான். என்னங்க என்னங்க என்ன டவலுங்க, டவல் எடுத்துகிட்டு வரல. இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் டவல் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான். தயாங் ரொம்ப நேரமாக டவலை நீட்டிகிட்டு இருக்கான். பட் ஜங்கு வாங்குற மாதிரியே இல்லை. என்னடான்னு இப்போ நிமிர்ந்து தான் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் கீழே குனிஞ்ச மாதிரி தரையை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்த்துட்ருக்கான். தயாங் தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை பார்த்துட்டு தயாங் ஒரு மாதிரி கல் பண்ணுறான். ஏன்னா ஜங்குக்கோடைய ஆஃப் பாடி லைக் செஸ்ட், அப்புறம் அவனோட ஃபேஸ், அப்புறம் அவனோட ஹேர் அதெல்லாம் மட்டும் தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக தயாங் தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். இப்போது தயாங் அவன் கையில் டவலை கொடுத்துட்டு இப்போது போய் உட்காந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் குளிச்சு முடிச்சுட்டு டவல்லாம் கட்டிட்டு வெளியே வரலான்னு எட்டி பார்த்துட்ருக்கான். தயாங் இதையும் நோட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஜங்குக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். இவர் வேறு போவாருன்னு பார்த்தா போக மாட்டார் போலையே. ஐயோ, எனக்கு வேறு எப்படி டவல் கட்டிட்டு வெளியே போகிறது? ட்ரெஸ்ஸு கேட்டாலும் எடுத்து தர மாட்டார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் இப்போ வெளியே போகிறான். தயாங் பார்க்குறான். இப்போது ஜங்குக் அதை பார்த்துட்டு, என்னங்க நான் இங்கேவே ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் பார்க்க மாட்டேன். இல்லைங்க நீங்கள் வெளியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் மிரர் முன்னாடி நின்று அவனோட மேலே தான் வைப் பண்ணிகிட்ருக்கான். வைப் பண்ணிவிட்டு இப்போது ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணுறான். பேண்ட் அப்போது ஷர்ட் தான் போட்டுட்ருக்கான். தயாங் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சனோட ஐ தான் அடித்து பார்த்துட்ருக்கு ஜங்குக்கவே. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ பார்க்குற மாதிரி. இப்போ டயங்குன்னு தயாங்க தான் திரும்பி பார்க்குறான். பட் ஆனால் தயாங் டக்குன்னு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறான். இவரையும் பார்க்க போகிறாரு. சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் இறங்கி கீழே போகிறான். இப்போ தயாங்க தான் ரூமில் உட்காந்துட்ருக்கான். என்ன எப்படி இருக்கான்? நான் தான் தயாங் வேண்டாம், அமைதியாரு, உன் மூளைய எதையும் யோசிக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே தான் 2 தட்டு தட்டிக்கிறான். இப்போது அப்படி ஒரு 3 days கழித்து தான் காட்டுறாங்க. தயாங்கோட வீட்டு காலிங் பெல் தான் ரொம்ப நேரமாக ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. தயாங் தான் எழுந்து போய் டோர் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். யான் எப்படி இருக்கீங்க? திடீர்னு நல்லா இருக்கு தயாங், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உள்ளே வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது? இல்லை தயாங் வேண்டாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. குக்கி எங்க? ஜங்குக் மேலே அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஸ்டெப்ஸில் நான் ஜங்குக் இறங்கி வந்துட்டுருக்கான். யான் வந்துட்டியா? நான் கிளம்பிட்டேன். யான் என்னோடய ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு பாரு, இல்லை நான் வேறு மாற்றிட்டு வருவேன். குக்கி உனக்கு என்ன, நீ இந்த ட்ரெஸ்லேயே அழகாக தான் இருக்க. வா போகலாமா, டைம் ஆகிடுச்சு. போகலாம் வா. எங்கே கிளம்புறீங்க? என்னங்க அது இல்லை, இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு, வெளியே எங்கேயும் போகலை, அதான் யான் கேட்டுட்ருந்தா வெளியே கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லி, அதாங்க போயிட்டு வந்து. அது ஆனால் ஆமாம் தயாங், நான் தான் சொல்லலை. ஆமாம், ஜங்குக்கு வந்து வீட்டிலே இருக்கான்ல, இன்னும் அதுலேருந்து வெளியே போகல. அதான் அவங்க அப்பா அம்மாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் நான் கூப்பிட்டுட்டு போய் நைட் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன நைட்டா? ஏன் அங்கே தான் பிரச்சனையா?
இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்து சேஃபாக போங்க. சரிங்க. ஏன் போகலாமா? பார்ப்பலாம். ஹே குக்கி, இது என்னடா ஹேர் ஸ்டைல் மாற்ற? ஏன் தலையில் கையை வைக்காதுடா. இது உனக்கு களைச்சி விட்றேன், அப்போ தான் நீ ஹேர் ஸ்டைலை மாற்றுவேன். ஏன் வேண்டாம், நான் ரொம்ப நேரமாக இதை நிற்க வச்சுருக்கேன், ப்ளீஸ் தலையில் மட்டும் கையை வைக்காதடா அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேர் தான் அடிச்சுட்டு விளாண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது தயாங் தான் இதை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு சரின்ட்டு அமைதியாக விட்டாரான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் ரொம்ப ஹாப்பியாக நிறைய இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கிறாங்க, ரொம்ப நல்லா ஃபன் பண்ணுறாங்க. ஏன்னா தயாங் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறனால நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஏன் எனக்கு அது வேணும், வாங்கி கொடுடா. இதுவா, சரி வா. இன்னொன்று குக்கி, நீ சுகர் அதிகமாக சாப்பிட்ற, இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம். கடைசியாக இது மட்டும் போதும். இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன், போதும், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஐஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே நைட் தான் காட்டுறாங்க. வீட்டில் தான் தயங் தான் அங்கே இங்கே நடந்துகிட்ருக்கான். ஏன்னா ஜங்குக் இன்னும் வரல. டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாங்க இவ்வளோ நேரம் இன்னும் வீட்டுக்கு வராமல்? இவ்வளோ நேரமாக வெளியே இருப்பாங்க. எனக்கு என்ன, எப்போயும் வரான், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஒரு 2 hours கழிச்சு தான் காட்டுறாங்க. கம்மியாக வரல. என்ன தான் பண்ணுறான் இவன்? ஃபோன் நம்பர் கூட இல்லை, எப்படி கால் பண்ணுறது? ஷோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்கான். இப்போது தயங் தான் எழுந்து சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வெளியே தான் வரான். இப்போ கார்டன் ஏரியாக்கிட்ட தான் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கான். இப்போ அங்கே 2 person தான் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி தெரியுது அவனுக்கு, நின்றுட்டுருக்க மாதிரி. இப்போது தயங் தான் நல்லா பார்க்குறான். பார்த்தா அது யானும் ஜங்குக்கு தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ தயங் தான் வேகமாக ஜங்குக்கிட்ட தான் போய் யானை பிடிச்சி எடுத்து அவன் ஃபேஸில் பஞ்ச் பண்ணிடுறான். தயாங் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறான்? நீ என்னடா பண்ணுற? விட்றா அவனை. தயாங், நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. ஆக்சுவலாக அவன் வந்து என்னாச்சு? ஜங்குக் என்னை பாரு. தயாங், அது ஒன்றும் இல்லை, ஜங்குக் லைட்டாக குடிச்சிருக்கான். குடிச்சிருக்கானா? அவன் குடித்ததே இல்லைன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கே தெரியாமல் குடிச்சான்னு தான் சொன்னான். என்ன வெளியே கூப்பிட்டு போன? என்னடா பண்ணியிருக்காங்க? இதுக்கு தான் அவனை வெளியே கூப்பிட்டு போனாங்க. தயாங், அப்படி இல்லை, அது வந்து வாயை மூடு, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. பார்த்தாவே தயாங், என்ன பிரச்சனை உனக்கு? நான் ஜஸ்ட் அவனை கூப்பிட்டுட்டு போனேன். அவன் தான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னான். என்ன? அவன் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னான், நீ ஏன்டா அலோவ் பண்ண? அறிவில்லை, நான் அவன் கூட இல்லை. இப்போது அதனால் என்ன? நீ கூட இல்லைன்றனால அவன் குடிக்கக்கூடாதா என்ன பேசுகிற யான்? ஓகே தயாங், சாரி, என் மேலே தான் மிஸ்டேக். அவனை நான் தான் குடிக்க விட்டுறக்கூடாது. எனிவேஸ் ஓகே, நீ அவனை மேலே கூப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்க ஜங்குக்கை மேலே கூப்பிட்டுட்டு போகிறான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கான். அவன் குடிச்சிருக்கறதுனால இப்போது தூக்கிட்டு போய் பெட்டில் தான் படுக்க வைக்க போகிறான். அதுக்குள்ளே ஜங்குக் தான் ஒரு மாதிரியாக ஆகிட்டு இப்போது அவனுக்கு வாமிட்டாக ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னாச்சு? வாமிட் வருதானே? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கூட தான் கூப்பிட்டுட்டு போய் இப்போது வாமிட் பண்ண வச்சு மறுபடியும் வெளியே தான் கூப்பிட்டுட்டு வரான். அவன் ஷர்ட்டெல்லாம் ஈரமானானே. இப்போது அவன் ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் கழட்டி விடுறான். கழட்டி விட்டு ஒரு டவல் வச்சு தான் வைப் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தான் ஒரு மாதிரியே புலம்பிக்கிட்டே இப்போது தேங்க தான் பார்க்குறான். எதுக்கு? ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ தான்டா வாமிட் பண்ணிட்டேன், அதான் தோணுது. அது என்ன? எனக்கு உங்களா என்ன ஒன்றும் இல்லைங்க. ஜங்கு இரு, தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க போய் தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் கொடுக்குறான். இப்போ ஜங்குக்கு அவன் குடிக்கிறான். இப்போ தயாங்க அந்த கிளாஸை ஓரமாக வச்சுட்டு, ஜங்கு உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்த? நீ தான் குடித்தா உனக்கு தான் ஒத்துக்கலைல்ல, எதுக்கு குடிக்கிற? இல்லைங்க,
நான் ஒரு மாதிரி சோகமாக இருந்தேன்னா அதான் குடிச்சிட்டேன். என்ன சோகம்? ஏன் ஏன் உனக்கு தெரியாதா? என்ன ஏன்னா நீ தானே ஒன்றால் தான். என்னது? ஏன்னா என்ன அப்படி தான் கூப்பிடு போயா. நீ தானே என்னை பிடிக்கலன்னு சொன்ன, என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படி தானே சொன்னேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பாரு, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரே ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே என்னை உனக்கு பிடிக்கல. சரி பரவாயில்ல, இன்னும் 2 மாதம் தானே, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போயிடணும்ல. ஐயோ, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஜங்கு, ஏன்னா ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூங்க. என்ன நீ குடிச்சிட்டு? என்ன? ஆமாம், நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறேங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு. அதான் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே இறங்கி போயிட்டீங்களே. என்னை கை கொடுத்து கூட்டிட்டு போகணுன்னு தெரியலையா அவனுக்கு? சொல்லியா? தெரியாதா அவனுக்கு? ஜங்கு, போ. நீ என்னை லவ் பண்ணல, பரவாயில்ல, நான் உன்னை சீக்கிரமாக மறந்துடுவேன். என்ன மறந்துடுவேன்? ஆமாம், நீ தான் என்னை லவ் பண்ணல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்கு தான் அவன் மனசில் இருக்குதுலாம் பேசிகிட்டு இருக்கான். தயங்கு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி அவனுக்கு போதை ரொம்ப அதிகமானவொன்னே இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றான். இப்போது தயங்கு இதை பார்த்துட்டு, இப்போ தயங்கு தான் அங்கே இருக்க சோஃபாவில் தான் படுத்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. தயங்கு தான் இறங்கி கீழே போயிட்டுருக்கான். தயங்கோட அம்மா தான் தயங்கை பார்த்துட்டு, தயாங் எங்கடா? ஜங்குக்கு எங்க? டைம் ரொம்ப ஆகுது, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி கூட இன்னும் கீழே வரல, என்னாச்சு? அம்மா அது ஓனலம்மா, அவன் வந்துடுவான், கொஞ்சம் டயர்டாக இருக்கான், அதான் தூங்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரிடா, சரி நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கோட அம்மா தான் தயங்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் கீழே இறங்கி வரான். பூஞ்சி டைம் ஆகிடுச்சா? ஐயோ ஜங்குக்கா, என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? நேற்று என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியலையே. இது யான் பையனை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் கீழே இறங்கி இப்போது டைனிங் டேபிளில் தான் போய் உட்காடுறான். ஜங்குக்கா, என்ன இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. இல்லை அத்தை, போதும். ஏன் என்னாச்சு? முகலாம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு எதாவது சரியில்லையா என்ன? இல்லை அத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்ன, நல்லா நல்லா குடிச்சிட்டு நல்லா தான் இருக்கான். தயான் எதோ சொன்னியப்பா? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்புறம்மா, நான் இன்னும் 2 டேஸில் நான் ஃபாரின் கிளம்புறேன். 2 டேஸில் ஃபாரினா? என்னடா சொல்கிறேன்? ஆமாம்மா, அது ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட், அதனால் ஒரு 3 மந்த்துக்கு அங்கே தான். தயா என்ன விளையாடுறியா? போ, ஆனால் ஜங்குக்கும் கூட கூட்டிட்டு போ. அம்மா நான் பிக்னிக் அம்மா போகிறேன், ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா போகிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நீ எங்கே வேணால் போ, ஆனால் அவனை கூப்பிட்டுட்டு தான் போகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான் அம்மா தானே ஜங்கு, நீயும் கூட போ. இங்கே வந்து எங்கேயும் போகல, அவன் ஃபாரின் போகிறானா, அங்கே நல்லா இருக்கும், நீ கூட போ. தயா ஒழுங்காக கூப்பிட்டுட்டு போ, புரிஞ்சுதா? அம்மா உங்களுக்கு போடா. சரிம்மா, சரி. ஜங்கு, நீயும் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஓகே? 2 டேஸில் அவன் கூட நீயும் போகிற. ஆமாம் தானே தயா? சரிம்மா, கூப்பிட்டுன்னு போகிறேன். சரி சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம்.
சரிடா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வரேன், எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கோட அம்மா இப்போ கிச்சனுக்கு போயிடுறாங்க. என்னங்க என்னங்க என்ன என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே தயங்கும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடறான். ஜங்குக்கும் தயங்கு தான் ஃபாரினில் தான் இருக்காங்க. ஒரு பெரிய வீடு ரொம்ப அழகாக இருக்குது, தனியாக இருக்குது வீடு. ஜங்குக்கு அந்த வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. என்னங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் தங்க போகிறோமா? ஆமாம். ஜங்கு சொல்லுங்க. அது உன்னோட ரூம். புரியலங்க. அது உன்னோட ரூம், இது என்னோட ரூம். ஏதாவது வேணும்னா நாக் பண்ணு, ஓகேவா? என்ன இவர் என்ன வேறு வேறு ரூம்னு சொல்கிறாங்க? இப்போ தனியாக தான் இருக்க போகிறோமா? எதுக்கு இங்கே வரணும்? ஏதாவது சொன்னியா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சரிங்க. இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணிக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் போயிடுறான், தயாங்கும் இப்போ ரூம் போயிடுறான். இப்போ இன்றைக்கி நைட் டின்னர் டேபிளில் தான் காட்டுறாங்க. ஜங்கு தயாங்க 2 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்கு சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நீ மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணு, ஓகேவா? சரிங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கான். தேங் இப்போது ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கான். நான் கிளம்புறேன். என்னங்க சாப்பாடு ரெடி ஆச்சுங்க? இல்லைங்க, அது நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. சரிங்க, இதை வாங்கிட்டு போங்க. என்னது? மதியத்துக்குங்க லஞ்சு. ஜங்கு எனக்கு லஞ்ச் அங்கே போய் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படியா? எனக்கு பரவாயில்லைங்க. அப்போ நீங்கள் காலையில் சாப்பிடுங்க. சரி கொடு. பார்த்து என்ன அதுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அன்றைக்கி ஈவினிங் தான் காட்டுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் குக்கீஸர், என்ன ஃபாரின்லாம் நல்லா இருக்கா? ஏன் ரொம்ப போர் அடிக்குது. ஏன் என்னாச்சு? அதுக்குள்ளேவா? போய் ஒரு நாள் தானே ஆகுது. இல்லை இங்கே யாருமே இல்லை இந்த வீட்டில், நான் மட்டும் தனியாக இருக்கேன், அதான் ரொம்ப போர் அடிக்கிட்டு. ஏன் சரி, நான் அப்புறம் பண்ணுறேன், காலிங் பில் அடிக்கிட்டு. சரி குக்கி, சரி நீ பார்த்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் ஃபோனை இப்போ கட் பண்ணிவிட்டு டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். தயங்க தான் வந்திருப்பான். வாங்க, பேக் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. இப்போது தயங்கோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் வரான். என்னங்க, இந்தாங்க டீ. கொடு. இப்போ அப்படியே டீ குடிச்சிட்டு உட்காந்து தயாங் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்கு உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட் டின்னரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்னது சொல்ல, அங்கேருந்து வந்து நானே தான் படுத்துருக்கேன். ஏன் இவருக்கு புரியவே புரியாதா? நான் இவரை லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மட்டும் அவர் என்கிட்ட பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். என்கிட்ட அப்படியே ஜங்கு. என்னங்க நீங்கள் உன் கையை கொடு. கையா? கொடு. என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. அப்புறம் பண்ணலாமா?
பண்ணிக்கலாம். அப்போது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு ஹேண்ட் பிடிச்சது அவன் கிஸ் பண்ணுறான். ஜங்குக் அப்புறம் எனக்கு இங்கே கிஸ் பண்ணணும். எங்க? இதோ இந்த லிப்பில். என்னங்க போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. என்ன வெக்கமாக இருக்கா? இங்கே வா. ஐயோ ஜங்குக்கா, என்னடா பண்ணுறேன்? கனவா? ஆக்சுவலாக ஜங்குக் தான் கனவு கண்டிருப்பான். லைக் அவன் ஜஸ்ட் திங்க் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 ஃபைன் டே தான் காட்டுறாங்க, நைட் டைம். ஜங்குக் சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்பு, வெளியே போகலாம். எங்கங்க? டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம் வெளியே போய். இப்போ வாங்க. ஆமாம் கிளம்பு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வேகமாக போய் ஹாப்பியாக கிளம்பிட்டுருக்கான். இப்போ அப்படியே 2 பேர் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு ஹோட்டலும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டுருக்காங்க. இப்போது தயாங்க்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ தயாங்கும் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். இப்போது ஜங்குக்கு தான் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் இறக்கி விடுறான். ஜங்கு நீ உள்ளே போ, நான் எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்னங்க ஆனால் ஜங்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன், கால் பண்ணுறேன் உனக்கு, சரியா? சரிங்க. டோரை லாக் பண்ணிக்கோ. சரிங்க. இப்போ அப்படியே தேங்க வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இனிமேல் தயாங் வீட்டுக்கு வரல. இப்போ ஜங்குக் தான் தயாங்கோட ஃபோனுக்கு தான் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தயாங்கோட ஃபோனுக்கு தான் ஜங்குக் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக காலும் அட்டன் ஆகுது. ஹலோ ஹலோ, என்னங்க கேட்குதா? ஏன் கேட்குது. நீங்கள் யார்? நான் யாரா? தயாங் அவர் இல்லையா? அவர் இருக்காரு, ஆனால் யா தயாங் இரு வரேன். ரியா ஜோ தயாங் வரேன். தயாங் நீங்கள் யார்? ஜங்குக் தான் விடாமல் அழுதுகிட்டே இருக்கான். அவன் அழுது அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது, ஒரு மாதிரி பஃபி ஆகிடுது. அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுது. அவனால் முடியவே இல்லை, ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு இனிமேல் அந்த ரூமை விட்டு வெளியே வரல. அவன் ரூம்லேயே படுத்து அழுதுட்ருக்கான். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். தயாங் தான் இப்போ வீட்டுக்குள்ளே வரான். ஜங்குக் அங்கே கிச்சனில் நின்று தான் சமைச்சிட்ருக்கான். தயாங் இப்போ பார்க்குறான். பார்த்துட்டு இப்போது அவனுடைய பேக்கை தான் அங்கே இருக்க சோஃபாவில் போட்டுட்டு ஜங்குக் கிட்ட தான் போகிறான். என்ன திரும்ப மாட்டான்? கோவமாக இருக்கானா என்ன? ஜங்குக் என்ன ஜங்குக் ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கோட ஷோல்டர் தான் பிடிச்சி டர்ன் பண்ணுறான். ஜங்குக் தான் அவனுக்கு ஐயெல்லாம் டியராக இருக்குது, பயங்கரமாக அழுதுருக்கான். தயாங் இப்போ பார்த்துட்டு அவன் காதில் தான் ஹெட்ஃபோன் போட்டிருப்பான். இப்போ அந்த ஹெட்ஃபோனையும் பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் தான் யான் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். தயாங் இதை பார்த்துட்டு சாரி ஜங்குக், அது நான் உன்னை ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ என்ன பார்க்கல, அதான் உன்னை. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் அவன் ஐயெல்லாம் இருக்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கான். வைப் பண்ணிவிட்டு இப்போது யானோட ஃபோனையும் கட் பண்ணுறான். என்னங்க ஏதாவது வேணுமா? இல்லை அது வந்து டீ வேணும். சரிங்க, எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் உட்காருங்க. என்ன இவன் இப்படி இருக்கான்? ஏன் அழுதுட்டு இருந்தான்? என்ன பிரச்சனை? யான் வேறு பேசிகிட்டு இருந்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க தான் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போது ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஜங்குக் டீ போட்டுட்டு வந்து ஜங்குக் தயாங்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளேயே போயிடுறான். தயாங்கும் ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் தயாங்கால பேச முடியல. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டின்னர் டேபிளில் தான் காட்டுறாங்க. 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தயாங் தான் ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் அவன் பேசுகிறதே காதில் வாங்காத மாதிரி, லைக் அவனை இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி கீழவே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் உன்கிட்ட ஏனுங்க ஏதாவது வேணுமா? இல்லை சரிங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் எழுந்து ரூமுக்கு போயிடுறான். தயாங் பார்க்குறான். பார்த்துட்டு சரி இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. ஜங்குக் தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கான். தயாங் கீழே வரான். ஜங்குக் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு, நீ எடுத்துகிட்டு வர. இப்போ அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் டைனிங்கில் தான் வச்சுட்டு தயாங்க்கு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். இப்போது தயாங் தான் ஏதோ பேச வரான். இப்போது ஜங்கு டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிடுறான். இப்போ மறுபடியும் வாட்டர் எடுத்துகிட்டு வெளியே வரான். இப்போ தயாங் தான் ஜங்கு கிட்ட நிறுத்திட்டு, ஜங்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். என்னங்க இப்போ என்ன? அது நேற்று கால் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் பண்ணலை, அதான் நான் வரல. நைட்டு நீ எதாவது பயந்துட்டியான்னு அது வந்து நான் கொஞ்சம் இல்லைங்க எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஒரு பொண்ணு இங்கே எடுத்தாங்க, அவங்க கூட தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்கங்க. அதான் நான் பயப்படலை, நான் நல்லா தூங்கிட்டேன் நைட்டு. என்ன பொண்ணா? யார்? அது அவங்க பேர் ஜியான்னு சொன்னாங்க. ஓ ஜியாவா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது ஜங்குக் தான் தயாங் ஃபேஸை பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் மறுபடியும் அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போது தயாங்க்கும் ஒரு கால் வருது. இப்போ அந்த காலை பேசிகிட்டே வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். இப்போ அப்படியே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. தயாங் தான் ஒரு மாதிரியாக உட்காந்து ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்ருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி அழுதுட்டு யான்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, அப்புறம் அவங்ககிட்ட மூஞ்சி கொடுக்காம ஒரு மாதிரியாக இருக்கிறது, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கான். இப்போது சியா தான் தயாங்கோட கேபினுக்கு தான் வரான். வந்துட்டு என்ன தயாங் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நேற்று வேறு ரொம்ப குடிச்சிருந்தியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தான் நேற்று ஃபோன் எடுத்தியா? ஆமாம் நான் தான் எடுத்தேன். ரொம்ப நேரமாக உன்னோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருந்துச்சு, அதான் நான் தான் எடுத்து பதில் சொன்னேன். யார் அவங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜியாவும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தயாங் வீட்டுக்கும் போகிறான். ஜங்குக் தான் வீட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். இப்போ அவன் ரூம் கிட்ட தான் போய் நாக் பண்ணுறான். உள்ளே தாங்க இருக்கேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு எழுந்து வெளியே வரான். ஜங்குக் ஃபேஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. தேங்க இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு? இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி, நைட்டு கொஞ்சம் வெளியே போகணும். போயிட்டு வாங்க. 2 பேரும் என்னோடய ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு ஒர்க், அதான். என்ன புரியலங்க? என்னோடய ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதனால். ஸோ 2 பேரும் போகலாம் என்ன? இல்லைங்க நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் வரல? அது உங்கள் ஆஃபீஸ், அது இல்லாமல் எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, அதாங்க. ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணும் தான் சொன்னாங்க, அதான். என்ன? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க, அதான். வா, ஓகேவா, நீ கிளம்பிடு, ஷார்ப்பாக 8 o'clock போயிடலாம், ஓகே? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஹே தயாங் வந்துட்டியா இங்கே? ஹே ஜியா, வாங்க ஜி,
என்ன இன்னைக்கு ஷார்ப்பாக இருந்திருக்கீங்க? ம் ஆமாவா? ம் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜியாவும் தயாங் தான் பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜியாவும் தயாங்கும் காலேஜ் டைம் ஒன்றா படிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஜியா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவளுக்கு இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேவே ஒர்க் பண்ணிகிட்ருப்பா ஒரு 3 இயர்ஸாக. ஸோ தயாங் அப்பப்போ ஏதாவது ப்ராஜெக்ட்னா வந்துட்டு போவான். இந்த ஆஃபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் வந்திருக்கான். ஸோ அதனால தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். இப்போ அங்கே தயாங் தான் வரான், வந்து நிற்கிறான். இப்போ ஜங்குக்கும் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இவர் யார்? ஓ, நேற்று இவர் தான் எனக்கு உன் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தாரா? ஹாய், என்னோட பேர் ஜியா. நீங்கள்? என்னோட பேர் ஜங்குக். ஓ, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஜியாவும் தயாங் தான் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஜியா ரொம்பவே குடிச்சாடுறா. தயாங்கும் குடிச்சிருப்பான். ஜங்குக் தான் அங்கே ஒரு சைடில் நின்று பார்த்துட்ருக்கான் 2 பேரையும். ஹே, ஹலோ மிஸ்டர். ஹாய். ஹாய். உன் பேர்? என்னோட பேர் ஜங்குக். ஓ, நீ தான் தயாங் கூட வந்தல? ஆமாம். ஓகே ஓகே. பட் மிஸ்டர், நீ ரொம்ப அழகாக இருக்க. ஆமாம், ரியலி யூஆர் ரியலி வெரி பியூட்டிஃபுல். ஓ, தேங்க்யூ. ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்க பார்க்க? ஏதாவது பிரச்சனையான்னு? எல்லாம் எதுவும் இல்லை. ஏய் படி, நான் தயாங்கோட ஃப்ரெண்ட் தான். ஸோ நீ பேசலாம் என்கிட்ட, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் தான் ஜங்குக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. தயாங்கும் அங்கேருந்து பார்த்துட்ருக்கான். தயாங்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கிட்ட அந்த பர்சன் ரொம்பவே க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான், நகர்ந்து போய். இதை தயாங்கும் பார்த்துட்ருக்கான். இப்போ தயாங் தான் ஜங்குக்கிட்ட போகலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே ஜியா தான் தயாங்கோடைய கழுத்தை சுற்றின மாதிரி அவன் கழியை போட்டுட்டு தயாங்கிட்ட பேசிகிட்ருக்கான். இது ஜங்குக்கும் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியாகுது. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகுது. இப்போது ஜியா தான் ஒரு மாதிரி போதையிலே தயாங்கிட்ட தான் வந்து கிஸ் பண்ண வரான். இப்போ தயாங் தான் டக்குன்னு ஃபேஸ் அப்படி திருப்பிடுறான். உடனே தயாங்கோட நெக்கில் தான் கிஸ் பண்ணிடுறான். இது ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரியாகிடுது. அவன் அங்கேவே நின்று அழ ஆரம்பிச்சிட்றான். இப்போ தயாங் தான் ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்துட்டு இப்போது ஜியாவை தள்ளிவிட போகிறதுக்குள்ளே ஜங்குக் மறுபடியும் திரும்பி பார்க்குறான். இப்போது ஜங்குக் அங்கே இல்லை. இப்போ தயாங் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். பட் ஜியா தான் தயாங்கை பிடிச்சி சாரி சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தயாங் தான் வீட்டுக்கு வரான். என்ன இவனை எங்கேயும் காணோம். ஜங்குக் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் தேடிட்டுருக்கான். கிச்சனில் எல்லா இடத்துலையும். இப்போது ஜங்குக்கோட ரூம்குள்ளே தான் போகலான்ட்டு போகிறான். ரூம் லாக் ஆகிருக்கு. சரி, இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போது ரூமில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். மிரர் முன்னாடி நின்றுட்டு அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்போது ஒரு பர்சனுக்கு தான் யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்ருக்கான் ஜங்குக். அப்படியே பேசிவிட்டு இப்போ டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் மார்னிங் தான் காட்டுறாங்க. தயாங் தான் ரெடி ஆகிட்டு கீழே தான் வந்து பார்க்குறான். கீழே ஜங்குக் இல்லை. இப்போது தயாங் எல்லா இடத்துலையும் தேடுறான் ஜங்குக்கை. இப்போது அவன் ரூம்குள்ளே போய் தேடலான்ட்டு அவன் ரூம்குள்ளேயும் போகிறான். அவன் ரூம்குள்ளேயும் இல்லை. எங்கே போயிருப்பான்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கான். இவன் எங்கே போனான்? மார்னிங்கே ஆளை காணுமே, இங்கே தானே இருக்கணும். ஜங்குக் எங்கே இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். அவனுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் ஃபோனும் ரீச் ஆகலை. ஃபோன் போக மாட்டேங்குது. இப்போது என்ன பண்ணுறது தெரியுமா? இப்போ மறுபடியும் தயாங்கோட ரூம்குள்ளே தான் போகிறான். அவன் ரூம்குள்ளே போனான். அவனோட மிரர் பக்கத்தில் தான் ஒரு ஷீட் மாதிரி ஏதோ ஒரு நோட் இருக்குது. அதை எடுத்து தான் பார்க்குறான். அதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு தான் தயாங் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அதில் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு எழுதியிருக்கான். நான் மறுபடியும் சியோலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். தயாங் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஜெயா.